வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்க அதில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக்கான முக்கியமான நியூஸஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த வீக் யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஓகேங்களா? மண்டே வந்து ஹாலிடே. மார்ட்டின் லூதர் கிங்கோட டே, அதனால வந்து ஹாலிடேவாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நியூஸ் கிடையாது. புதன்கிழமை ட்ரம்ப்போடைய ஸ்பீச் இருக்கு, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய இம்பேக்டான நியூஸ். கண்டிப்பாக பார்க்கணும், அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். வியாழக்கிழமை நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் ஜிடிபி. ஓகே, இந்த ஃபைனல் ஜிடிபி அண்ட் பிசிஇ பர்சனல் கன்சூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து டேட்டா வந்து கொஞ்சம் பழைய டேட்டாஸை மேனேஜ் பண்ணி வருவாங்க. அதனால் வந்து அந்த டேட்டாஸை பெருசாக நம்ம பிலீவ் பண்ண தேவையில்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா போதும். அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஓடி நியூஸில் நமக்கு யூஎஸ் பவுண்ட் அண்டு ஈரோ இது எல்லாத்துலேயுமே ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ தான். இது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் கிடையாது. அப்போ நமக்கு இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம். புதன்கிழமை வியாழக்கிழமை தான் நமக்கு வந்து டேட்டா அல்லது ஒரு தகவல் வரதை வச்சு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதை தாண்டி பெரிய டேட்டா நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பவுண்டுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. ஓகேங்களா? பவுண்ட் மார்க்கெட்டுக்கு கேடோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஓகே, தென் பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் இருக்கு, நியூசிலாண்டுடைய இன்ஃப்ளேஷன் இருக்கு. ஸோ 3 இன்ஃப்ளேஷன் இருக்கு. அண்ட் தென் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. கண்டிப்பாக இந்த முறையும் கொஞ்சம் அவங்க அதில் எதிர்பார்க்குற ஃபோர்காஸ்ட்டை விட 1.0% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது வந்துச்சு அப்படின்னா இது ஓரளவு பவுண்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸாக அமையும். ஸோ இதுதான் டேட்டாஸ். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டேட்டா. இந்த வீக் வந்து யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டேட்டாஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் மார்க்கெட் வந்து நல்லா வாலடைல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸை பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரேஞ்ச், மார்க்கெட் ரேஞ்ச். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்கும் போயிட்டுருக்கு. ப்ரைஸ் இப்போ டவுன் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் ஆகிற மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த வீக்கை வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்குவீஸ் மார்க்கெட்டில் தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஒன் மோர் புஷ் அப்படி கொடுத்தால் கூட பிரேக் அவுட் ஆனால் அல்லது டைரக்டாக பிரேக் ஆனால் நம்ம கரெக்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம். ஸோ இந்த வீக் வந்து டாலர் இண்டெக்ஸில் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஒரு க்ளோஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். இந்த லைனுக்கு மேலே நல்லா க்ளோஸ் ஸ்ட்ராங்காக கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் ஃபாலை எதிர்பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு கரெக்டிவ் மோடில் தான் போன 2-3 வாரங்களாகவே அந்த கரெக்ஷன் மோடில் மார்க்கெட் மெதுவாக மேலே புஷ் பண்ணி போயிட்டுருக்கு. பட் ப்ரைஸ் வந்து எப்போ இந்த சேனலை வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணுறானோ, கீழே பிரேக் ஆகணும், அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஈரோ-யூஎஸ்டி. ஸோ ஈரோ-யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டுடைய முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளுடைய மேஜர் சப்போர்ட் லெவல் அண்ட் இதுதான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது கூட மார்க்கெட் வந்து இன்டர்னலாக மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோன், ஓகே, இந்த டிமாண்ட் ஜோனை மார்க்கெட் தொட்டுட்டு மேலே போயிட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி திருப்பி ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்டை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் ரேலி பார்க்கலாம். கண்டிப்பாக அது வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே பிரேக் பண்ணுற அளவு பவர் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் உண்டு. ஸோ எப்படி வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து கீழே வந்து ஒரு ரேஞ்ச் இருந்ததோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈரோலையும் இருக்குது. அது வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கரெக்ட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் இப்போ கீழே வரப்போகுது. இது மேலே போயிட்டு கரெக்ட் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட் இப்போ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக உண்டு. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் இருக்குது. நல்ல பிரேக் அவுட்ஸ் நல்லா பாருங்கள்.
ப்ரைஸ் வந்து நல்லா பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இந்த சேனலுடைய டாப்பை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸில் அப்சைட் மூவ் பார்க்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இல்லை டைரெக்டாக மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே வந்தாலும் மார்க்கெட் இந்த லெவலை நல்லா பிரேக் அவுட் பண்ணும் பொழுது தான் நமக்கு மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்கும். பெரிய லெவலில் ட்ராப்பை விட பை சைட் ஃபோக்கஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்கமிங் மார்க்கெட்டில் புல்லிஷ் ரன் நடக்கிறதுக்கு பாசிபிள் நிறையா இருக்குது. பவுண்ட் மார்க்கெட். ஸோ பவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே தான், இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த மல்டி லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ டாப் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் மார்க்கெட்டை எப்போ வேணாலும் நல்ல கொஞ்சம் கீழே வரும். ஏன்னா பவுண்டுக்கு தான் இந்த வீக்கான நியூஸஸ் அதிகம். நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் ஸ்பீச் இருக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமை இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் சேல்ஸ் அண்ட் ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐன்ட்டு நிறைய நியூஸஸ் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ பவுண்ட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம பை சைட் போகலாம். ஓகே, ஸோ டைரெக்டாக பை ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணலாம். என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பை ஆகுது அப்படின்னா டக்குன்னு ஒன் மோர் ட்ராப் கொடுத்துட்டு மேலே போகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கீழே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சப்போர்ட் கிடைத்தால் நம்ம பை சைட் போகிறதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஹோல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க்கெட் வந்து நல்லாவே கன்சால்டேட் மோடில் மார்க்கெட் வந்து இங்கே மாட்டிகிட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்லா பிரேக் அவுட் நடந்தால் தான் நம்ம செல் போக முடியும். பட் அப்சைட் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பை போகலாம். இது வந்து ஒரு லாங் பை ஆகிறதுக்கு பாசிபிள் நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து புல் ரனில் தான் இருக்குது. இது ஒரு கன்சால்டேட் மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி இதுவும் ஒரு கன்சால்டேஷன் தான். ஸோ இங்கே புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்போ வீக் ஆகுதோ அப்போ நம்ம இங்கே பை எதிர்பார்க்கலாம். நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்கு பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதாவது இந்த ஏரியாக்குள்ளே ப்ரைஸ் வந்து வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா சூப்பரான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நியூசிலாண்டில் பார்க்கலாம். இப்போ 4 ஹவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ட்ராப் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ட்ராப் வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது நியூசிலாண்டுக்கு. அப்போ நல்ல ரேலி ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கும். யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செல் எதிர்பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே கொஞ்சம் மேலே போயிட்டு நம்ம வந்து இந்த லெவல் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தால் நமக்கு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தான் மேலே யூஎஸ்டி கேட் தென் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஒரு 4 ஹவர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த மார்க்கெட்டை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், இப்படி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது மேலே என்ன எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இங்கேருந்து லைட்டாக மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஎஸ்டி கேடில் செல் ஆகிறது போகலாம். கேடோட இன்ஃப்ளேஷன் ரேட் மண்டே இருக்கிறதுனால ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். யூஎஸ்க்கு இல்லைன்னா கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கும். தென் நமக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல் போகலாம். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வெள்ளிக்கிழமை இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணோம். யூஎஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் இந்த சேனல் வந்து அப்படி பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகி கீழே வந்துச்சுன்னா நமக்கு ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு ஜப்பானுக்கு அப்படின்னா அதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அந்த டைமில் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ சப்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே போனோடனே மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவ்வளோதான். இங்கே வந்தோடனே இங்கே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போய் புஷ் பண்ணால் கூட
இந்த ரெசிஸ்டன்ஸில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பி இங்கே ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து எஸ்என்பி, அதாவது ஸ்விஸ் நேஷனல் பேங்க், அதாவது ஸ்விஸ் மார்க்கெட்டுடைய செஃப்புடைய சென்ட்ரல் பேங்க்குடைய ஸ்பீச் இருக்குது, கவர்னர் ஸ்பீச் இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் வால்டைல் செவ்வாய்க்கிழமை மட்டும் இருக்கும் டியூ டு ஸ்விஸ் மார்க்கெட். ஓகே, ஸோ அந்த டைமில் கொஞ்சம் அப்ஸ் போயிட்டு மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் கீழே திருப்பி இறங்கிறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. ஸோ கோல்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்களும் ஒவ்வொரு வீடியோலையும் கோல்டுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துகிட்டு பேனிக் அல்லது மல்டிபிள் ஆர்டர் எடுத்துகிட்டு கவரிங் ஆர்டர் ஒரு சைடில் பை அண்ட் செல் போட்டுட்டு நிறையா வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ மார்க்கெட் வந்து டாப் அண்ட் டாப்பில் இருக்குது. யாராக இருந்தாலும் இப்போ ப்ரைஸ் வந்து கீழே வருது அப்படின்னா, ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்தால் இப்போ எங்கெல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட டேட்டாஸ் அப்படிங்கிறது இங்கே ஆல்ரெடி மார்க்கெட் பாஸ் பண்ண டேட்டா இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஹெவியான சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்லை அங்கே சப்போர்ட் எடுத்து திரும்புமா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ மேலே அப்படிங்கும்போது நமக்கு வந்து டேட்டாஸே கிடையாது. நம்ம வந்து ஆல் டைம் ஹையில் மார்க்கெட்டில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். பை எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே புஷ் பண்ணால் நீங்கள் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து ப்ரைஸ் வந்து ஒரு வேளை வந்து கீழே வந்தால் வேணால் நம்ம வந்து லெவல்ஸ் இருக்குது. மேலே போனால் நமக்கு லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு அஷ்யூம் லெவல் தான். யாராக இருந்தாலுமே 5000 போவோம், திருப்பி இங்கேருந்து 10,000 போவோம் அப்படின்னு நம்ம ரவுண்ட் ஃபிகர் வேணால் பேசலாம். அது எப்போ போகும் எப்படி போகுங்கிறது யாருமே எந்த டைம்லையும் சொல்ல முடியாது. அதனால் ஒரு வேல்யூஸ் அங்கே மேலே இருந்தால் கூட நீங்கள் இங்கேருந்து ட்ரேட் பண்ணும்போது ட்ரையல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்விங்ஸ். இந்த இடத்துல ஸ்விங் எண்ட் ஆகணும். ஓகே, ஸ்விங் எண்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்டோபரில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 11% கரெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு 10%ஓ 11%ஓ கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து இருக்கு. மேக்சிமம் 4100 அது கீழே சப்போர்ட் இருக்கிறதுக்கு மார்க்கெட் வரதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா, மினிமம். அதுக்கு கீழே இந்த டீப் சப்போர்ட்டுக்கும் வரலாம், இல்லைன்னு சொல்லலாம். அல்லது ரொம்ப மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷனும் இல்லைன்னா 3800 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஓகே, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, அதுக்கு மார்க்கெட் மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சார்ட் வந்து போட்டிருந்தோம் பாருங்க. இதுதான் நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கே போட்டிருந்த போஸ்ட். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்குது. இது 30 மினிட்ஸ் சார்ட். ஓகே, ஸோ நமக்கு இங்கே வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்தால் இந்த சப்போர்ட்ஸ்க்கு மார்க்கெட் வந்துட்டு திருப்பி ரேலி தான், பை சைடு தான் இருக்க போகிறோம். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ரூஃப் டாப் மார்க்கெட்டில் கிரியேட் ஆயிருந்தது. அதனால கீழே ஒரு புஷ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளோஸ் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஷேடோ கொடுத்து திருப்பி சப்போர்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இருக்கு. அப்போ நம்ம பை போகலாமா அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சேனலை, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும். இப்போ இந்த சேனலில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு, இந்த மேலே டாப்பில் இருக்கக்கூடிய. ஸோ நான் அதை வந்து எரைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரைட், இங்கே பார்த்துங்க, இந்த டாப் இது ரெண்டையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டா 620க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் பை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. மார்க்கெட் பை சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கீழே தான் ஆக்சுவலாக நம்ம கரெக்ஷன் எதிர்பார்த்தோம், 520 வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் ரொம்ப சடனாக கீழே வந்துட்டு மேலே புஷ் பண்ணிட்டான், ரிஜெக்ஷன் பண்ணிட்டான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மல்டி சப்போர்ட் லெவலை என்ன பண்ணல அப்படின்னா ஹோல்ட் ஆகி மார்க்கெட்னால நிற்க முடியல, ரிஜெக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரிஜெக்ஷன் பாயிண்ட். அப்போ இங்கே ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எனி பை செட்டப் நம்ம பைக்கில் போகலாம். இப்போ போகக்கூடாது. இப்போ ஏன் போகக்கூடாது அப்படின்னுங்கிறமா மார்க்கெட் வந்து இந்த டாப்ஸை பிரேக் பண்ணலை அப்படின்னா, ஓகே,
இந்த டாப்பை பிரேக் பண்ணாமல் மேலே போகுதுன்னா திருப்பி இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட்டுக்கே வந்துட்டும் மார்க்கெட் மேலே போகும். அப்போ நீங்கள் இங்கே ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் வரும். அப்போ நம்ம வந்து மார்க்கெட் கீழே தான் வருவானாட்டிருக்கு. ஏன்னா நமக்கு தான் நிறையா இன்றைக்கி டெக்னிக்கல் சிக்னல இந்த கேப் ஃபில் பண்ண வரப்போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். இந்த பாயிண்ட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி அவன் ரிஜெக்ஷன் கொடுத்தாலே இது வந்து ஒரு வார்னிங் சைன். மார்க்கெட் திருப்பி கீழே வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஆனால் மேலே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகலைன்னா நம்ம வந்து இந்த மார்க்கெட் வந்து இன்னமும் அந்த செல் ப்ரெஷரில் 520 லெவல் வரைக்கும் வரணும்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால இந்த பார்ட்டில் நீங்கள் மேலே பிரேக் பண்ணிட்டா கன்ஃபார்ம் பண்ணிங்க 620க்கு மேலே மார்க்கெட் திருப்பி புல் ஆக போகுதுன்னு அர்த்தம். பெருசாக மேலே போகாது. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 700 730 அந்த லெவல், அவ்வளோதான். 700 to 730 வரைக்கும் ஒரு புஷ் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் அதுக்கப்புறம் தான் அந்த 11%க்கு மேலே கிராஸ் ஆகிற மாதிரி மார்க்கெட் லாஸ்ட் டைம் ஆன மாதிரி அக்டோபர் ஆன மாதிரி வரும். ஸோ மேலே போய் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம செல் போக முடியும். டைரக்டாக இங்கேருந்து பை எடுக்காமல் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. இல்லைன்னா திருப்பி கீழே வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஒருவேளை இதை பிரேக்கே பண்ணலைங்க அப்படின்னா வேணா நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி பை தான். மெயின் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸ்டில் பைல தான் இருக்கு. நீங்க எடுக்கிற செல் எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மட்டும்தான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா ப்ரைஸ் வந்து இங்கே செல் செட்டப் அப்படிங்கிறது இங்கே வந்து இன்னும் கிரியேட்டே ஆகலை. இருந்தாலும் அது ஆக்டிவேட்டே ஆகலை. இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் செல் வந்திருக்கு அப்படின்னா வந்திருக்கு, ஆனால் ஆக்டிவேட் ஆகலை. இந்த இடத்துல நீங்கள் போய் பை எடுக்கிறதும் கடினம். ஏன்னா வந்த ஸ்பீடில் மார்க்கெட் திரும்பிடுச்சு வி ஷேப்பில். அப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேட் வரலாம் அல்லது பிரேக் அவுட். இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இல்லை அதுக்கு முன்னாடி மண்டே மார்க்கெட்டில் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குது அப்படின்னா நாங்கள் வந்து டெலகிராமில் லிங்க் போடுறோம். ஸோ டெலகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கிறவங்க பண்ணிக்கோங்க. டெய்லி ரிப்போர்ட்ஸ்லாம் வராது. எப்பயாவது முக்கியமான மார்க்கெட் சேஞ்சஸ் இருந்தால் அதில் இன்டிமேட் பண்ணுவோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் மார்க்கெட் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸை திருப்பி கிரியேட் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருந்தது, மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்லேருந்து போகிற மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு திருப்பி ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இங்கே வந்து என்ன செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எதுவுமே க்ளீனாக இல்லை. பை செட்டப் தான் மார்க்கெட்டில் இருக்குது. போகிற ரேலியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ப்ரைஸ் வந்து இன்னும் ஸ்டில் புலிஷில் தான் இருக்குது. ஏன்னா சப்போர்ட்டை வந்து மார்க்கெட்னால பிரேக் பண்ண முடியல. அங்கேயே தான் மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஒரு அப்சைட் மூவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக உண்டு. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தாங்க. அது ஒன்றும் பெரிய ரேலிலாம் கிடையாது. ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் 104 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வர ரேலி தான் உங்களுக்கு வந்து பெரிய ரேலியாக இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கரெக்ஷனாக தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ண மாதிரி தெரியும். அஃப்கோர்ஸ் 104 வரைக்கும் மார்க்கெட் புஷ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கு பாசிபிள் உண்டு. இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை டக்குன்னு வந்து இது பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த கரெக்ஷன் 76 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் தான் பை கிடைக்கும். யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த வீக் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இந்த 104 வரைக்கும் மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் வந்து இந்த 80,000 பிரேக் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய ரேலி ரொம்ப பெரிய ரேலியாக பிட்காயினுக்கு அமையும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் அந்த ஒரு வார் பேனிக் இருந்தது. தற்சமயம் வந்து யூஎஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும். வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்தால் பை ஆகும். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டேர்ம் கீழே தான் வரும். வந்துட்டு திருப்பி ஏதாவது எக்ஸ்குலேஷன் நடக்குது அப்படின்னா, வார் எக்ஸ்குலேஷன் நடக்குது அப்படின்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஆயில் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். இல்லை டோட்டலாகவே வந்து காம் ஆயிட்டாங்க அப்படின்னா தான்
ஆயில் கீழே வரும். ஆனால் ஆயிலுக்கான டென்ஷன் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாயிடுக்கு வேர்ல்டில். மெனின்சுலா ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருக்கிறதுனால ஆயில் வந்து ஷார்ட் டேர்ம் பையிங்கில் தான் இருக்க போகுது. அதனால் வந்து பெரிய செல்லிங் பாயிண்ட் நம்ம எதுவுமே நடக்கலை அப்படின்னா தான் செல்லிங் பாயிண்ட் வரும். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு 57 இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்துட்டா ரொம்ப பெரிய ரேலியாக அமையும். பட் பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கோல்டு மாதிரியோ இது மாதிரியோ சொல்ல முடியாது. ஸோ வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டா ஆயிலோடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையராக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிஃப்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லோ பிரேக் ஆகும்போது நிஃப்டி கரெக்ஷனுக்குள்ளே வரும். இப்போ மார்க்கெட் மேலே ஆச்சுன்னா 26,200 வரைக்கும் 2600 வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் போயிட்டு தென் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். கரெக்ஷன் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு மார்க்கெட் வந்து பையிங் அப்படிங்கிறது இந்த வீக் இருக்காது. ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.